தேர்தல் அறிக்கையில் வந்து பாதிக்கு மேலே வந்து அச்சு விட்டது கூசாமல் ஒரு பையன் சொன்னாங்க. இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டுடைய கடன் அப்படின்னு சுமார் 9 லட்சம் கோடி கிட்ட கணக்கு இவங்க சொல்கிறாங்க. வெள்ளை அறிக்கையில் 5 லட்சம் கோடி தான் கடன் இருக்கு அப்படின்னு பிடிஆர் சொன்னார். திமுக அதிமுக ரெண்டு பேர்த்து மேலேயும் 1000 குறை சொன்னாலும் போட்டி போட்டுக்கு நல்லது பண்ணதுலேயும் வந்து ரெண்டு பேர்த்தையும் வந்து நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. 1000 ரூபா கொடுக்குறாங்க, மாதம் தோறும் 1000 ரூபாய், நல்ல விஷயம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க சூட்சமம் உருட்டு தாலிக்கு தங்கங்கிற திட்டத்துக்கு பதிலாக கொண்டு வந்தீங்க. கல்யாணம் முக்கியமா படிக்கிறது முக்கியமா? படிப்பு தானே முக்கியம். இல்லை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தங்கத்தை வாங்கிறதுக்காகவாது பிள்ளைய படிக்க வைப்பான், பிள்ளைங்க படிச்சுட்டு போகுது அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்கார். பட்டத்து இளவரசர் வந்து உருட்ட ஆரம்பிச்சார்ல, நீட் ரகசியம் தெரியும், நாங்கள் வந்தால் நீட்டே இருக்காது அப்படின்னாரு. இந்த போன வாரம் தான் 4வது நீட் எக்ஸாம் நடந்துச்சு. இந்த ஆட்சியில் சுமார் 2 டஜன் காவல் மரணங்கள், அதுவும் கடந்த ஏப்ரல் மாதம் 12 நாட்களுக்குள்ள 4 காவல் மரணங்கள், அதில் ஒருத்தர் கவுன்சிலர். உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 3 years ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட். ரொம்ப பெருமையாக இது வந்து சொல்லாட்சி கிடையாது, செயலாட்சி அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய சாதனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே சாதனையா இல்லை மக்களுக்கான அது சோதனையா அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நந்தகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் போல் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் எல்லா விஷயம். உண்மையிலேயே அது சாதனை தானா இல்லை என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது. 3 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டு, அதுவும் அந்த ஆட்சி பொறுப்பேற்கும் போது வந்து இந்தியா முதல் முறையாக ஒரு முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்பேற்றார். எந்த ஒரு முதலமைச்சருக்கும் இல்லாத ஒரு நெருக்கடியில் தான் ஒரு பதவியை ஏற்றார். கொரோனாவுடைய செகண்ட் வேவ் இருக்குது, ஆக்சிஜன் சப்ளைலேருந்து அவ்வளோ உயிர் கொத்தாக போய்கிட்டு இருக்கும்போது, உலகம் முழுக்க பெரிய ஒரு பேரிடரை சந்திச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து சிஎம்மாக பதவி ஏற்கிறார். பதவியேற்ற சில நாளில் உடனே ஒரு லாக்டவுனை போட வேண்டிய சுச்சுவேஷன், மக்கள் மேலே அவ்வளோ அதிருப்தி, ஆக்சிஜன் சப்ளை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போதும் திறம்பட அதை முதல்ல கையாண்டாங்க. அதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து திமுக அரசை பாராட்டணும். அந்த வகையில் வந்து திமுக அரசுடைய ஆரம்பம் வந்து சிறப்பாக இருந்துச்சு. அந்த ஆரம்பம் அப்படியே நீடிச்சிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வழக்கமாக வந்து ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா அது வந்து எங்கே இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, அந்த ஹனிமூன் பீரியட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. 6 மாதம் வந்து விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவாக கடைபிடிக்கப்படுகிற ஒரு அரசியல் நாகரிகம். ஆனால் திமுக அரசுக்கு மட்டும் அந்த ஹனிமூன் பீரியட் வந்து 6 மாதம் இல்லை 3 வருஷமாகவும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம்தான் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு சிறப்பம்சம். எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா விமர்சிக்கிற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை. அதிமுக விமர்சிக்கலை, பாஜக இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, அண்ணாமலை அண்ணன் எங்கே இருக்காருன்னு யாருக்கா தெரியுமா? இல்லை. சீமான் அண்ணன் ஜாலியாக அமீர் அண்ணன் கூட போய் படம் பார்த்துட்டு அவர் வந்து ரிவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. யார் விமர்சனம் பண்ணுறா? மீடியா ஏதாவது பேசுது, உள்ளதுக்கு வச்சுருக்காங்க. அதான் கேள்வி கேட்குறவங்கள தான் ஏ1 சேர்க்குறாங்களாமே. அது வேற நீதியரசர் சொல்லியிருக்காப்புல, குமரேஷ் பாபு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே கருத்துக்களை சுட்டி காட்ட வேண்டிய இடங்களில் கூட வந்து ட்ரெடிஷ்னல் மீடியாஸ் இல்லை அப்படிங்க. பிரிண்ட் ஓரளவுக்கு ஓகே, சேட்டலைட் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. டிஜிட்டல் மீடியாவில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரியும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் பேச முடியாதுனால அதை விட்டுருவோம். அது போக வந்து 2 விஷயமாக அதை பார்க்கலாம். திமுக அரசு வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, மாநில நலன் சார்ந்து, மாநில உரிமைகள் சார்ந்து போராடுற அந்த விஷயம் இருக்குல்ல, தமிழ்நாட்டை கடந்து டெல்லி கிட்ட அந்த போராடுறது, மாநில உரிமைகள் அப்படிங்கிற விஷயத்தில் ஆளுநர்கிட்ட போராடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திமுக திறம்பட சிறப்பாகவே கையாண்டிருக்கு. பாவம், ஒருத்தரை வச்சு செய்கிறாங்களே அப்பப்போ. ஆளுநரும் வந்து அவரும் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காப்புல. இவங்களும் வந்து வழக்கம் போல் கோர்ட்டு கேஸுன்னு போய் அடித்து பிடிச்சி அவருக்கு 2 மண்டையில் போட்டு வாங்கி அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து திமுக கஷ்டப்பட்டு போராடி இருக்காங்க. அவங்க வாய் வார்த்தையாக இல்லாமல் செயலில் பல விஷயங்களை செஞ்சு உரிமைகளை மீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த உரிமைகளை நின்றுருக்காங்க. ஆனால் மிக முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்களில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும். அதை தாண்டி வந்து தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஒரு உருட்டிகிட்டு இருக்கார். இதை தாண்டி வந்து அந்த 7ஆம் தேதி 3 ஆண்டு நிறைவேறும் போது அந்த காணொலி வந்து
குறைகள் இருக்கும், நான் நிவர்த்தி பண்ணியிருக்கேன், இல்லை குறைகள் நிவர்த்தி பண்ணுவோம், தவறுகள் இருக்கும் அப்படின்னு தான் சைடில் ஒரு ஒரு பாயிண்ட்டை இறக்கியாவது பேசுவார் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் வந்து அப்படியே வந்து தேனாரும் பாலாரும் ஓடுங்கிற லெவலுக்கு தான் இன்னமும் சிஎம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி பசங்கன்னு சொல்ல முடியும். குறைஞ்சபட்சம் 1% ஒரு விஷயத்தையாவது சொல்லியிருக்கலாம். 99% சொல்லிக்கிட்டு 1% குறைச்சி பேசியிருக்கலாம். இவர் 101% விட்டால் 200% கூட கணக்கு சொல்லுவார் போல இருக்கு. ஒருவேளை கனவு உலகத்திலேயே முதலமைச்சர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னு தெரியல. அதை தாண்டி சில சிறப்பு திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பட்டியல் போட்டு வச்சுருக்கீங்க. என்னென்ன திட்டங்களை நீங்கள் வந்து சாதனைகளாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு பேசுவோம். அது சாதனைகளா சோதனைகளா அப்படிங்கிறத வரிசையாக சொல்லும் போது 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் வந்து முதல்ல பேசப்படுறது என்ன அப்படின்னா, மகளிருக்கான உரிமை தொகை கிட்டத்தட்ட கடைக்கோடி மக்களுக்கும் வந்து போய் சேருது. எல்லாரும் வந்து அந்த 1000 ரூபாயில் தான் வந்து அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாக சொல்லப்படுது. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட இவங்க சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா, 1,16,00,000 பேருக்கு இது வரைக்கும் வந்து மாதம் 1000 ரூபாய் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இவ்வளோ மகளிர் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பயன்பெறுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முதல்வர் அவர்கள் வந்து முன் வச்சிருக்காரு. சரி, தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னோம்? இப்படி கேட்டால் எப்படி? நிறைய சொன்னோம். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா? ஆமாம். இப்போ நிறைவேற்றினது எப்படி? தகுதி வாய்ந்தங்கிற வார்த்தை வச்சிங்க. தகுதியை யார் நிர்ணயம் பண்ணுறது? அதுவும் நாங்கள் தான். எதன் அடிப்படையில் தகுதியை நீங்கள் நிர்ணயம் பண்ணுறீங்க? அப்படிதான் நாங்கள் ஒரு டேபிள் போட்டு 6 காலம் போட்டு இந்த இதுலலாம் வந்து நீங்கள் வந்து இது பெற்றிருந்தால் தான் நாங்கள் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. 1000 ரூபாய் வந்து நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த தகுதி வாய்ந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது பண்ணிட்டாங்க. 2014 பாஜக ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் இப்படி தான் நம்ம ட்ராமா ஆர்டிஸ்ட்டு அவர் வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவாப்புல. 5 லட்சம் கொடுக்குறேன் அக்கௌண்ட்டுக்கு, 2 கோடி வேலைவாய்ப்பு கொடுக்குறேன், கணக்கு வழக்கே இல்லாமல் அடிச்சு விட்டது. அப்புறம் ஆட்சிக்கு வந்தோடனே 5 லட்சம் எங்கேயான அவருடைய இரட்டை சகோதரர் அவர்கிட்ட போயிட்டு கேட்டால், ஜும்லா அச்சு விட்டோம், ஜெயிச்சிட்டோம், ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சோம் அப்படின்னு நிதின் கட்கரி சொன்னார். ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சா அச்சு விட்டோம், ஜெயிச்சிட்டோம், திடீர்னு வந்து கேட்குறீங்க என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அதே மாதிரி தான் இவங்களும் ஜெயிச்சிருவோம் தெரியும், ஆனால் மக்கள் எங்கள் கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு நினப்பில் அச்சு விடுறது. அப்படி தான் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து பாதிக்கு மேலே வந்து அச்சு விட்டது. அதில் ஒன்று தான் அனைத்து இது கேட்டால் வந்து என்ன சொல்லிட்டாங்க, அதையும் எப்போ கொடுத்தாங்க? பாதிக்கு மேலே தான் கொடுத்தாங்க, 2 வருஷம் தாண்டி தானே கொடுத்தாங்க. அப்போது வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் நினச்ச அளவுக்கு நிதிநிலை இல்லை, அதை விட மோசமாக இருந்துச்சு அப்படின்னு கூசாமல் ஒரு பெயர் சொன்னாங்க. இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டுடைய கடன் அப்படின்னு சுமார் 9 லட்சம் கோடி கிட்ட கணக்கு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் வெள்ளை அறிக்கையில் 5 லட்சம் கோடி தான் கடன் இருக்குது அப்படின்னு பிடிஆர் சொன்னார். எங்கேருந்து போச்சு இருக்கா? அப்போது இது வந்து மக்கள் பயனடைகிறாங்க அப்படின்னாலும் உரியவங்களுக்கு தான் போய் சேருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுனீங்களா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்குது. அது ரெண்டுத்தையும் சரி பண்ணியிருந்தா இதை வந்து வெற்றி திட்டமாக சொல்லலாமா? சரி, ரைட்டு. அடுத்தது இதை விடுங்க. அப்போ அடுத்ததாக வருவோம். மகளிருக்கான பயணச்சீட்டு இலவசம், அதாவது ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்கல்ல, நிறைய பெண்கள் வந்து இதனால் பயன்பெற்றிருக்காங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் இது ஒரு நல்ல திட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அதை தாண்டி நிறைய பெண்கள் வந்து வெளியில் வராங்க, நிறைய இடத்துக்கு வெளியில் போகிறாங்க. ஃப்ரீயாக இருக்கிறதுனால வேலைக்கு போகிற பெண்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 460 கோடி முறை வந்து பெண்கள் வந்து பயணிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக திமுக அரசுடைய வெற்றி திட்டங்களில் மிக முக்கியமான ஒரு திட்டமாக வந்து இந்த திட்டத்தை பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இப்போ அந்த 1000 ரூபா திட்டத்துலையுமே வந்து அதில் திட்டம் வந்து வெற்றி தான், ஆனால் அதை நடைமுறைப்படுத்தியதில் சில சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிடணும். இதில் வந்து என்ன அப்படின்னா, பல்வேறு உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு 1000 ரூபா அவங்களுக்கு மிச்சமாகுது அப்படின்னா அந்த 1000 ரூபா அவங்களுடைய குடும்ப பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும். 300 ரூபா தினக்கூலி ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால வந்து பெரிய விஷயம்தான். ஏன்னா
நிறைய பெண்களை வந்து பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். நான் வந்து ஊர் சைடில் இருக்கும்போதெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து இல்லை கிராமங்கள்லேருந்து வந்து சந்தையில் கடை போடுறவங்க அந்த மாதிரி கடை போடுறவங்கலாம் வந்து சொல்லும்போது பஸ் ரேட் அதிகமாகிடுச்சுக்கும் போது அவங்க வந்து கடை போடுறத குறைக்கிறது இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ இல்லை. அதை தாண்டி என்ன அப்படின்னா ஸ்டேஜ் தாண்டினா வந்து ₹1 ₹2 குறையும். இப்போ வந்து அது சில ரூபாய்கள் ₹5 ₹10 குறையும், இல்லை ₹6 குறையும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்காக ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போனால் அந்த ஒரு ஸ்டாப் தாண்டி போயிட்டா நமக்கு ரேட்டு குறையுதுன்னு ஸ்டேஜ் மாறுறதுக்காக நடந்து போய் பஸ் ஏறின பெண்கள்லாம் இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான பனியன் தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்க, தீப்பெட்டி தொழிற்சாலை, இந்த மாதிரி சிறு குறு தொழிலில் வேலை பார்க்குற பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். இது நடைமுறைப்படுத்தியதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சிறப்பான ஒரு திட்டம் தான். ரைட்டு. இதோடைய பாதிப்பு அப்படின்னு வேற ஒரு இடத்துல இருக்குது. ஓகேவா? அதை வந்து பின்னாடி தனியாக அதை விரிவாக பேசும்போது பேசிக்கலாம். ரைட்டு. அடுத்ததாக வந்து முதல்வரின் முகவரி திட்டம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது பொதுவான எல்லாருக்குமானது. இதில் வந்து பொதுமக்களுக்கான மனுக்களை வாங்கி அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த திட்டம் வச்சுருக்காங்களாம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 19.69 மனுக்கள், அதாவது 19.69 லட்சம் மனுக்கள் வந்து இது வரைக்கும் வாங்கப்பட்டு அதுக்காக வந்து தீர்வுகளும் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்களாமா. இந்த திட்டத்துக்கு வந்து தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு அதுக்கு தனியாக ஒரு இன்சார்ஜ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்க. ஓரளவுக்கு நிவர்த்தியும் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எந்த வகையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை மக்கள் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதை தாண்டியும் செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் வந்து பெருசாக நம்ம வந்து சாதனையினோ இல்லை குறைன்னு சொல்ல முடியாது. மக்கள் இது எந்த அரசு வந்தாலும் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒன்று. குறையை தீர்க்க வேண்டியது உங்களுடைய கடமையை செஞ்சதெல்லாம் வந்து அதுக்கு தான் ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் புகார்கள் எல்லாம் நாங்கள் வந்து தீர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய புகார்கள் வேறு வேறு விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பேசும்போது வந்துடும். அதனால் இதை வந்து ஜஸ்ட் அப்படி ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டியது. ஓட்டு போட்டதுக்கு உங்கள் வேலையை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் சேர்த்துக்கலாமா? அப்போது ஓட்டு போட்டதுக்கான பலன் அந்த மக்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து காலை உணவு திட்டம் ரொம்ப, ஏன்னா இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல திட்டமாக இது ஒன்று இருந்திருக்கும். ஏன்னா மதிய உணவு திட்டம் இதுக்கு முன்னாடி இருந்தது, சத்துணவு திட்டம், இது எல்லாமே வந்தாலும் கூட இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத இவர் தான் கொண்டு வந்தார். சொல்லுங்கள். ரொம்ப ஒரு சிறப்பான திட்டம். இந்தியாவில் காலை உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவுக்கே முன்னோடியான திட்டம். ஆமாம். கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு தமிழ்நாடு வந்து வழிகாட்டி முன்னோடி. திராவிட இயக்கங்கள் வந்து அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. அந்த வகையில் வந்து திராவிட இயக்க வழித்தோன்றலாக வந்த இவரும் அதுக்காக பங்கு செஞ்சுட்டு சிறப்பாக செஞ்சுருக்காரு அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா திமுக அதிமுக 2 பேத்துமேலேயும் 1000 குறை சொன்னாலும் போட்டுக்கு நல்லது பண்ணதுலேயும் வந்து 2 பேத்தையும் வந்து நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. மாற்றி செஞ்சாங்க. நீ பஸ் பாஸ் கொடுக்குறியா, நான் சைக்கிள் கொடுக்குறேன். நீ வந்து வாழைப்பழம் சொண்டில் போறியா, நான் முட்டை போடுறேன். நீ வந்து லேப்டாப் கொடுக்குறியா, நான் டேப் கொடுக்குறேன். ரிசர்வேஷன் கொடுக்குறேன். நீ 7.5% மெடிக்கல் கொடுத்தியா, நான் வந்து 7.5% இன்ஜினியரிங் கொடுக்குறேன். நீ கண்ணாடி கொடுத்தியா, நான் செருப்பு கொடுக்குறேன். நான் ஷூ கொடுக்குறேன், யூனிஃபார்ம் கொடுக்குறேன். நீ மதிய உணவு போட்டியா, அப்போ காலை உணவு அப்படின்னு சொல்லி மாற்றி செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஸ்கீம் தான். கற்றல் விழுக்காடு அதிகரிப்பதோடு பள்ளிக்கு சேர்வதோடைய விழுக்காடும் அதிகரிக்குது. அரசு பள்ளிகளில் வந்து சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்குது. இந்த ஆட்சியில் வந்து குறிப்பிட்ட அந்த ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னன்னா பள்ளி கல்வித்துறை மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டாலும் அரசு பள்ளியை நோக்கி பெற்றோர்கள் வர்றது, மாணவர்களை அரசு பள்ளியை நோக்கி சேர்க்கறது, ரிசல்ட்டை கொடுக்கறது, இப்படியாக பல்வேறு நல்ல விஷயங்கள் வந்து பள்ளி கல்வித்துறையில் நடந்திருக்கு. அப்படிங்கிறதுனால முதலமைச்சரோட சேர்த்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் வந்து அந்த ஒரு பாராட்டுக்களை நம்ம கண்டிப்பாக தெரிவிச்சாக வேண்டியிருக்கு. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஒருத்தர் வந்து பள்ளிக்கூடமே இல்லை, நான் என் பிள்ளைய வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குறேன்னு இருக்காரு. நீங்கள் என்னடானா பள்ளிக்கல்வித்துறைக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறீங்க. அதாவது வாய் இருக்குன்னா எதை வேணால் பேசலாங்கிறதுக்காக அவர் பேசிக்கிட்டு இருப்பார். ஆமாக்கரி அப்படி இப்படின்னு பேசினாப்புல அதே மாதிரி தான் இவரும் பேசுவார். அதெல்லாம் வந்து போகிற போக்கில் ஒரு பாசிங் க்ளவுடாக வந்து அவரே சொல்லுவார். அதெல்லாம் போயிட்டு அவரே ஒரு ப்ரெஸ்மெண்ட்டை சொல்லிப்பார். அதெல்லாம் பிடிச்சி யோசிச்சுட்டு கூடாது, சிரிச்சு விட்டு போயிடணும் அப்படின்னு. அந்த மாதிரி சிரிச்சு விட்டு போயிடணும் அவரெல்லாம். ரைட்டு. அடுத்த திட்டமாக வந்து புதுமை பெண் திட்டம். இது போக இது பெண்களுக்கு ஒரு திட்டமாக வச்சுருக்காங்கன்னா இந்த பக்கம் சரி
எப்பவுமே எல்லாமே என்ன பெண்களுக்கே கொடுக்கறது, ஏன் எங்களுக்கு எதுவுமே இல்லையான்னு வந்து இங்கிட்டு ஒருத்தவங்க சண்டை போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கும் செய்கிறேன் அப்படின்னு தவ புதல்வன் திட்டம் இந்த பக்கம் ஒன்று 2 பேருக்குமே 1000 ரூபாய் 1000 ரூபா கொடுக்குறாங்க, மாதம் தோறும் 1000 ரூபாய். நல்ல விஷயம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க சூட்சமம் உருட்டு என்ன இதுவுமா? ஆமாம். என்ன அப்படின்னா ஒரு பெண்மணி ஒரு மாணவி 3 வருஷம் குறைஞ்சபட்சம் படிப்பாங்களா, மாதம் 1000 ரூபாய்னா 36,000 அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை எதுக்கு பதிலாக நீங்கள் கொண்டு வந்தீங்க? தாலிக்கு தங்கங்கிற திட்டத்துக்கு பதிலாக கொண்டு வந்தீங்க. ரைட்டு. ஓகேவா? நாங்கள் வந்து படிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு உருட்டுவாங்க. ஓகேவா? படித்த பெண்ணுக்கு தாலிக்கு தங்கத்தில் 1 பவுன் தங்கம் 50,000 ரூபாய் ரொக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. 1 பவுன் தங்கம் இன்னைக்கு சுமார் 60,000 வச்சுக்கலாமே. நீங்கள் கையில் கொடுத்தா கூட 60,000 50,000 பணம் 1,10,000 ரூபா படித்த பட்டதாரி பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை என்ன பண்ணிட்டீங்க? 1000 ரூபா காலேஜுக்கு கொடுக்குறேன்ட்டீங்க. ஏன் கல்யாணம் முக்கியமா படிக்கிறது முக்கியமா? படிப்பு தானே முக்கியம். இல்லை, தாலிக்கு தங்கம் திட்டத்தை கலைஞர் அஞ்சகம் அம்மையார் திட்டம்னு கொண்டு வரும்போது 8ஆம் கிளாஸோ சம்திங் ஏதோ ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வைக்கணும்னு சொல்லும்போது அப்போ வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வைக்கிறீங்களே ஏயா அப்படின்னு கேட்டாங்க. இதை வந்து துரைமுருகன் பகிர்ந்திருப்பார். மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தங்கத்தை வாங்கிறதுக்காகவாது பிள்ளைய படிக்க வைப்பான், பிள்ளைங்க படிச்சுட்டு போகுது அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்கார். ரைட்டு. 2006-11 கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம். அதுக்கப்புறம் தான் படிப்படியாக அதை அம்மையார் மேம்படுத்தினாங்க. அதிமுக ஆட்சியில் தொடர்ச்சி. 1 லட்ச ரூபா எங்கே, இது எங்கே? அப்படியே பட்டப்படிப்பு படிக்கலைன்னா கூட 12ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கும் 25,000 ரொக்கம் 1 பவுன் தங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ படிக்காட்டி காசு கிடையாது, உருட்டு இல்லையா? இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, இலவச மடிக்கணினி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. எங்க அது? அதை உருட்டி தான் இப்போ தவ புதல்வன்னு கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டு. அங்கேயே அதே 36,000 தானே. ஒரு லேப்டாப்பு என்ன கூட 5000 ஏதாவது கொடுக்க போறீங்க, அந்த லேப்டாப் எங்கே போச்சு? ரைட்டு விடுங்க, இது வரைக்கும் அவங்க உருட்டினாங்களே இல்லையோ, நம்ம அடுத்ததாக பார்ப்போம். அடுத்து என்னென்னா சுய உதவி குழுக்களுக்கு மூலமாக அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கறது. மேக்ஸிமம் எல்லாருமே லேடிஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சிறு தொழில் குறு தொழில் செய்கிறதுக்காக கடன் கொடுக்குற திட்டம். அது நல்ல விஷயம்தான், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை வந்து 2006-11 வந்து அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறப்பு திட்டம் அதெல்லாம் அவருக்கு தான் கையில் வச்சுருந்தார். இன்றைக்கி வந்து அவருடைய இளவரசர் வச்சுருக்காரு அந்த திட்டத்தை கையில். அன்றைக்கே வந்து சிறப்பாக செஞ்சுருந்தார். அந்த நிழல் சொல் நிதி கொடுக்குறது அப்படின்வாங்க, அதை வந்து பல மணி நேரம் நின்றுக்கிட்டு சுய உதவி குழுக்கள் கொடுத்து நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால் திமுக வந்து அந்த சுய உதவி குழுக்கள் விஷயத்தில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது, சிறப்பாக அதை செயல்பட்டுருக்காங்க. அதையும் வந்து சாதனை தான் கன்சிடர் பண்ணோம். நிச்சயமா. ஏன்னா இப்போ கிராமங்கள் தோறும் இந்த மாதிரியான சுய உதவி குழுக்கள் நிறைய இப்போது வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் அது மூலமாக சின்ன சின்ன தொழில்கள்லாம் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நிச்சயமாக இது ஒரு ரொம்ப பெரிய உதவி. குடும்ப சூழ்நிலையில் கணவனை இழந்த பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், பெற்றோர் இல்லாத பெண்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிங்கிள் மதருக்குலாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் அது. அது வந்து மாற்றுறது கிடையாது. அடுத்ததாக வந்து நான் முதல்வன் திட்டம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தனை படித்து மேலேற்றணும் அப்படின்னா நான் தான் செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு போட்டிட்டு செய்வாங்க 2 கட்சியும். அதில் வந்து இந்த கவர்மெண்ட்டு வந்து திமுக அரசு வந்து கேட்கவே வேண்டாம், அடித்து இறங்கி அடிப்பாங்க. அதில் ஒன்று தான் வந்து நான் முதல்வன் திட்டம். இதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து பயிற்சி அளிக்கப்பட்டிருக்குது, நிறைய தொழில் முனைவோர் வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் ஐஏஎஸ் எக்ஸாம் கிராக் பண்ணி அது காரணம் இதான் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து திமுகவுடைய சாதனைகள் விஷயத்தில் இன்னொரு மைல்கல் திமுகவுடைய 5 ஆண்டு ஆட்சியில் அந்த கிரீடத்தில் இதுவும் ஒரு வைரக்கற்களாக வைக்கப்படும். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. உண்மையிலேயே வந்து இதை வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். புதுமை பெண் திட்டம் பார்த்தோம், இந்த பக்கம் தவ புதல்வன் திட்டம் பார்த்தோம். சரிட்டு இவங்களுக்கு மட்டும் தான் தருவீங்களா அப்படின்னு பார்த்தா சரி ஓகே அவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறோம். அது தாண்டி இருக்கக்கூடிய 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து 3 சென்ட் இடம் கொடுத்து அதில் வீடும் வந்து கட்டித்தராங்களாமா. இதில் வந்து பல நேரங்களில் திமுக ஆட்சி பேசும்போது வந்து மறக்காமல் இன்னைய முதலமைச்சரை பேசுவதை விட
அதிகமாக பேச வேண்டிய ஒரு நபர் அப்படின்னா மறைந்த முதலமைச்சர் தமிழின தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் தான். ஏன் அப்படின்னா நிறைய முன்னோடி திட்டங்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து 3ஆம் பாலினம் மாற்றுப்பாலினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே அவங்க தான். அதே மாதிரி அவங்களுக்கு கல்வியில் வந்து முன்னுரிமை கொடுக்கறது, இடஒதுக்கீடு கொடுத்துருக்குது, அதெல்லாம் வந்து செய்யப்பட்டிருக்குது. அதில் சில குறைகள் இருக்குதுன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நிவர்த்தி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதை வந்து திமுக அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கையாக கூட வச்சுக்கலாம். இதில் முக்கியமாக வந்து என்னென்னா, மகளிருக்கு இலவச பேருந்து கொடுக்கும்போது இவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. நாங்களும் இருக்கோம், மகளிருக்காவது வந்து பொருளாதாரம் வேலைவாய்ப்புக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கு அது கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. உண்மையிலேயே வந்து அந்த இலவச பேருந்து திட்டம் அதிக பயனளிக்கக்கூடியது, அது தேவையாக இருக்க இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தா இவங்க தான். அந்த வகையில் அந்த கோரிக்கையை வச்ச உடனே அடுத்த 24 மணி நேரத்தில் ஜீவோ போட்டு அந்த கோரிக்கையை வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்து நிறைவேற்றி கொடுத்தார். அது நீச்சியாக தான் வந்து டான்ஜென்ட் இருக்குது. ஏற்கனவே வந்து அவருடைய தந்தை விட்டுட்டு போனதை மகன் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு விஷயம்தான். அடுத்து வந்து என்னதான் வந்து கட்சி கொள்கை அப்படின்னு இருந்தாலும் கூட இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்குது. அதற்கான வேலைகளையும் சரியாக செஞ்சு கொடுக்கணும். அது தொடர்பாக வந்து இப்போ கிட்டத்தட்ட 5579 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் சொத்துக்கள், அந்த நிலங்களை, அது எவ்வளோ ஏக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6071 ஏக்கர் நிலங்களை மீட்டு திரும்ப அரசுக்கே, இந்து சமய அறநிலையத்துறைக்கு சார்ந்த அரசுக்கே வந்து வந்திருக்கு. திமுக ஆட்சி, திமுக மேலே வைக்கப்படுற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுன்னு கூட சொல்ல முடியாது, அவதூறு, அதுதான் சரியான சொல். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க வந்து கடவுளுக்கு எதிரானவர்கள், இந்துக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்துக்களுக்கு இடஒதுக்கீடுக்காக போராடி அதை திராவிட இயக்கங்கள் செஞ்சுருக்கு, அதை நீச்சா திமுகவும் பாடுபட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து வரலாற்று ரீதியாக நிரூபணமான ஒன்று. அந்த மாதிரி தான் இப்பயும் வந்து உருட்டி ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே வந்து துணை முதல்வராக எதிர்கட்சி தலைவராக திமுக தலைவர் இருக்கும்போது அவர் வந்து அந்த பொட்டை அழைச்சாரு, இதை பண்ணார், அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவருடைய ஆட்சியில் இதெல்லாம் நடக்கும், நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்லலாம் அப்படிங்கும்போது தான் கரெக்டாக கொண்டு வந்து திரு அண்ணன் சேகர் பாபு அவர்களை அறநிலையத்துறை அமைச்சராக போட்ட பிறகு அவர் வந்து சனாதனத்தை எதிர்த்தும் பேசுவார், ஆனால் இந்த பக்கம் கோயிலுக்கு போய் செய்ய வேண்டியது செய்வார். திமுகவுடைய ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, திராவிட இயக்க வரலாற்றில் திராவிட ஆளுமைகள் நிறைய பேர் இருக்காங்க. பன்னீர்செல்வம், பிடி ராஜன் அவர்கள், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நாயர் அவர்கள் எல்லாம் இருக்காங்க, நம்ம டி நகர் தியாகராயர், இப்படி ஏகப்பட்ட ஆளுமைகள் இருந்தாலும் பெரிய ஆளுமை, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு ஆளுமை அப்படின்னா ஈரோட்டு ஆளுமை பெரியார். அவர் மனசில் இருந்த தைத்த முள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க காலங்காலமாக. அனைத்து சாதியினரும் அச்சகலாகலாம் அப்படிங்கிற விஷயம் அது வந்து கலைஞர் அவர்களால் கூட செய்ய முடியாமல் இருந்துச்சு. அதை வந்து இந்த ஆட்சி செஞ்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்க முடியும். ஏன்னா இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே அந்த இந்துக்களுக்கான உரிமையை நாங்கள் தான் கொடுக்குறோம் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக தமிழில் அர்ச்சனை, தமிழில் குடமுழுக்கு, இதுவும் இந்து சமய அறநிலையத்துறை கீழே வந்து சாதனைகள். அடுத்தபடியாக தான் வந்து இந்த கோவில் நிலங்கள் மீட்பு அப்படிங்கிறத தாண்டி சிதிலமடைந்த கோவில்களுக்கு புனரமைச்சிருக்காங்க. 1000 கோவில்களுக்கு மேலே கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்குது. அறநிலையத்துறையுடைய நிதியை வந்து கல்லூரிகள் கட்டி அதை கொடுத்துருக்காங்க. வருமானம் வராத கோயில்களுக்கு வந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், இல்லை வந்து நிறைய அந்த டேர்ம்ஸ் சொல்லுவாங்கல்ல, பூசாரிகள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்களுக்கான உதவிகள் கொடுக்கறதுல அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அன்னதானம் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து திரு சேகர் பாபு அவர்கள் வந்து சிறப்பாக செஞ்சுருக்காரு. திமுக அமைச்சரவையில் நம்ம ஏற்கனவே அண்ணன் திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு குறிப்பிட்ட மாதிரி தனித்து சொல்லக்கூடிய அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த செயல் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து திரு சேகர் பாபு அவர்கள் தான். இதை வந்து நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு பேரை விட்டுட்டோம். கொரோனா காலத்தில் சிறப்பாக செயல்பட்ட திரு மா சுப்பிரமணியம் அவருடைய பங்களிப்பும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த
பார்க்க வேண்டியிருக்கு. மற்ற துறைகளை தவிர்த்து இந்த 3 துறைகளும் வந்து முக்கியத்துவமா அவங்களுடைய பங்கு ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய பங்களிப்பு வந்து அதிகமாக இருந்திருக்கு ரைட் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. பங்களிப்பே இல்லாத துறைகள் எல்லாமே இருக்காங்களாம் தெரியாத அமைச்சர்கள் எல்லாமே இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம சொன்னோம்னா அது ஷோ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும், அதனால அதை விட்டுருவோம். சரி, இது வரைக்கும் ஓரளவுக்கு சரி ஓகே சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க கொண்டு வந்த திட்டங்கள்லாம் 90% இல்லை 50% வெற்றியடைந்த திட்டங்களாக மக்களாலையும் பெரும்பான்மையான அரசு தரப்புல இருந்தும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை தாண்டி இதெல்லாம் விடுங்க, இன்னும் இதுக்கு மேலே கழுவி ஊத்துறதுக்கு நிறைய இருக்கே அப்படின்னு வந்து நீங்கள் ஏதோ நிறைய பாயிண்ட் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சியுடைய தவறுகள் அப்படின்னு ஒரு சாமானியனாகவும் ஊடகத்தில் இருப்பதனால் அந்த ஒரு கடமையும் சேர்த்து சுட்டி காட்ட வேண்டிய ஒரு இடத்துல திமுக சொன்னதை செய்யலை அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல, மக்களை பாதிக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா முதல் விஷயம், பட்டத்து இளவரசர் வந்து உருட்ட ஆரம்பிச்சார்ல, நீட் ரகசியம் தெரியும், நாங்கள் வந்தால் நீட்டே இருக்காது அப்படின்னாரு. இந்த போன வாரம் தான் 4வது நீட் எக்ஸாம் நடந்துச்சு. எங்கே போச்சு? உருட்டினாங்கல்ல. அவர் தான் வெளியூர் போயிருக்காரு, கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, வெளிநாடு வெளியூர் பிரச்சாரம் பண்ண டயர்டில் இருக்காராம், வந்துடுவார். 10 நாள் தான் போயிருக்காரு, வந்துடுவார். அது பிரச்சனை இல்லை, அது வந்து அவருடைய தனிப்பட்ட உரிமை, அதில் வந்து தலையிட முடியாது. பட் சொன்ன விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது திமுக சொன்ன இன்னொரு உருட்டு, ஓகேவா? அதை தாண்டி திமுக ஆட்சியில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை அப்படின்னா பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிக்குது. பட்டியலின மக்களுக்கு எதிரான செயல்பாடுகள், மேல்பாதியாக இருக்கட்டும், வேங்கவேலாக இருக்கட்டும், தீவட்டிப்பட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இந்த அரசாங்கம் பெருசாக நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இல்லை, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு கூட ஒரு ரியாக்ட் பண்ணாத ஒரு விஷயமா தான். வேங்கை வயலில் வந்து பிரச்சனையை மடைமாற்றுவதற்காக கோயிலுக்குள்ளே கூட்டு போயிட்டு கிரெடிட் எடுத்துக்கிட்ட திமுக அரசு மேல்பாதியில் கோயிலுக்குள்ளே போக விடாமல் பூட்டிட்டு பாத்தியா பூட்டிட்டேன் அப்படின்னு அதையும் ஒரு கிரெடிட்டாக எடுத்துக்குது. அப்படிங்கும்போது உண்மையிலேயே திமுக கிட்ட இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிற விஷயம் தான் சொல்ல வேண்டியிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்ததில் மிக முக்கிய பங்குல ஒன்று தூத்துக்குடி காவல் நிலைய மரணம், கஸ்டடியல் டெத். உலகளவுக்கு அதை ட்ரெண்ட் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணமும் இருந்துச்சு, அதை வந்து பொதுவில் பேச முடியாதுங்கிறத தாண்டி அதை அவ்வளோ எடுத்து பேசின திமுக இந்த ஆட்சியில் சுமார் 2 டஜன் காவல் மரணங்கள், அதுவும் கடந்த ஏப்ரல் மாதம் 12 நாட்களுக்குள்ள 4 காவல் மரணங்கள், அதில் ஒருத்தர் கவுன்சிலருக்கே அந்த நிலைமையா? இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, சென்னையில் பீச்சில் நடந்த டிஜிபி ஆஃபீஸ் கிட்ட அந்த ஒரு விஷயத்தில் அந்த காவல் லாக்அப் டெத்துக்கு சிஎம் அசம்பிளியில் போய் சொல்கிற அளவுக்கு போனார், அசம்பிளியிலே போய் சொன்னார். அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்சி எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை சாமானிய மக்களுக்கு எழுப்புது. அப்படின்னா அதில் எந்த ஒரு விஷயமும் உதாரணம். அடுத்தபடியாக ஜாஃபர் சாதிக், இதை பற்றி சொல்லவே தேவையில்லையே. இதுக்கு மேலே போல எதுவும் பேச வேணாம், பேசி மூஞ்சி போயிட்டோம், அதனால அப்படியே இருக்கட்டும். தாண்டி அதோட கண்டினியூஷனாக இப்போ எல்லா இடத்துலையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பேரே வாய்க்குள்ள நுழையாதுன்னு இவ்வளோ நாள் யோசிக்கிறதுங்க, இப்போ யாரை கேட்டாலும் மெத்தப்பட்ட மெத்து மெத்து மெத்து, எங்கே திரும்பினாலும் ஒரே மெத்து தான், கஞ்சா தான், போதை தான், அப்படிதான் இருக்கு. டிரைவரை போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறது, சும்மா போறவங்களை அடிச்சு இது பண்றது, சண்டை இழுக்கிறது, பொருளை உடைக்கிறது எல்லாம் நடக்குது. அந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லா பிரச்சாரத்துலையும் தவறாமல் சொன்ன 2 விஷயம், அம்மையார் ஜெயலலிதா மரணத்துக்கு நீதி கிடைக்கும், ஸ்டெர்லைட்டில் உயிரிழந்தவங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு 2 என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேணாம், மக்களுக்கே தெரியும். ஆறுமுகசாமி ஆணையத்தில் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொன்னது ராதாகிருஷ்ணன், சசிகலா சிவகுமார், சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர், அம்மையார் சசிகலா. ரைட்டு. இதில் யார் திமுக காரங்க இல்லை யார் திமுகவுக்கு வேண்டியவங்க? ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் இப்போ கார்பரேஷன் கமிஷனராக இருக்கார். அந்த ஒரு நபருக்காக சசிகலாவையும் சி விஜயபாஸ்கரையும் காப்பாற்றும் அளவுக்கு திமுக அரசு அமைதியாக இருக்குது. ஸ்டெர்லைட்டில் இன்னும் மோசம். ஒருவேளை நடவடிக்கை எடுத்தால் காங்கிரஸ் கட்சி கோச்சுக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. சரி, நம்ம கூட்டணியில் இருக்கோம்ல.
ஆமாம், ஸ்டெர்லைட்டுக்கிட்ட வந்து சில 100 கோடிகள் காங்கிரஸ் வாங்கியிருக்காங்கல்ல, அப்புறம் அதுக்கு பதில் சொல்லணும்ல. இப்படி கொடுத்தா தானே பிரச்சனை, அப்படி கொடுத்து இப்படி கொண்டு வந்துக்குவோம் அப்படின்றதும் கொடுத்தாங்களான்னு தெரியாது. அது ஒரு விஷயம் இருக்குது. நதிநீர் பிரச்சனை வழக்கம் போல் எந்த ஆட்சி வந்தாலும் எந்த கட்சி வந்தாலும் அப்படியே தான் இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊழல் ஐயா, இது வந்து டிஎம்கே மட்டும் சொல்லாதீங்க, இதுவும் வந்து எல்லாருக்கும் பொதுவானது தானே. அரசியல்னாலே இதுவும் கூட தான் இருக்கும் அப்படின்னு ஒரு வந்து டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. அரசியல்னாலே ஊழல் தான்ப்பா, ஊழலையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற டெம்ப்ளேட் தான். அதுக்கு வந்து திமுக மட்டும் விதிவிலக்கா என்ன? திமுக விதிவிலக்கு கிடையாது. அரசு வருமானத்தில் 5%, 10%, 50% கூட ஊழல் பண்ணுறதுங்கிறது பிரச்சனை கிடையாது. அரசுக்கே வருமானம் வரலனா கூட பரவாயில்ல, எனக்கு காசு வரலன்னா அரசுக்கு 1 ரூபா கூட வருமானம் வரக்கூடாது அப்படின்னு இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு. போக்குவரத்து துறை வந்து உதாரணமாக சொல்லலாம். அதனால் அதை விட்டுருவோம். போக்குவரத்து துறை ஆரம்பிக்காதீங்க, மக்கள்லாம் கொதிச்சு போயிட போகிறாங்க. எல்லாம் படிக்கட்டில் அப்படி தொங்கிட்டு வராங்க, இப்படி தொங்கிட்டு வராங்க. இங்கிட்டு பிடிச்சா கம்பி விழுகுது, இங்கிட்டு பார்த்தா படிக்கட்டு கீழே போகுது. அது ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்குனதுனால படிக்கட்டு உடஞ்சி போச்சுன்னு வேற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸே சொல்கிறாங்க. இல்லை, அந்த அமைச்சர் வேறு அதிகம் பேச முடியாது, அண்ணன் வேறு வச்சுக்குவார். அதனால் விட்டுருவோம். சென்னை வெள்ளம் 4000 கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகால் பணிகள் செஞ்ச பிறகும் என்ன லட்சணத்தில் இருந்துச்சுன்னு தெரியும். சரி, மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கூட நாங்கள் வந்து வடிச்சிட்டோம், ஒரே நாளில் வடிஞ்சிருச்சு. வேளச்சேரிக்காரங்கெல்லாம் கொதிச்சிருவாங்க இந்த டைலாக கேட்டால். பெரம்பூர் பேரக்ஸ் ரோடுக்கு போயிட்டு நாங்களே நேரில் பார்த்து மழை தண்ணி நின்னா கூட பரவாயில்ல, 5 நாளாக சாக்கடை தண்ணியில் செத்த எலி, நாய், பூனை, மலம் எல்லாம் மிதக்க ஒரு மெழுகுவர்த்தி கூட கிடைக்காம அந்த மக்கள் அவதிப்பட்டாங்க. அந்த வீடியோ இன்னமும் நம்ம சேனல் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ திமுக ஆட்சி அதில் வந்து கையாளவில்லை. போக்குவரத்து துறையை நீங்களே ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அதனால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னா, மேல்மா விவசாயிகள் போராட்டத்துக்கு மேலே குண்டாஸ் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட், அந்த குண்டாஸ் போடுவதில் முதன்மை மாநிலமாக சமீப காலங்களில் தமிழ்நாடு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக ஆக வேண்டாம் அப்படின்னு எந்த அருள் அவர்கள் வந்து திமுக கூட போராட்டம் பண்ணாரோ அதே அருள் இன்னைக்கு வந்து சமூக விரோதியாக மாறிட்டாரு. அப்படிங்கும்போது எப்படி திமுக சமூக விரோதியாக மாறலை, இவங்க மாற்றிட்டாங்க. எப்படி திமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்ட அமைச்சர்கள் நம்ம சொன்னோமோ அதே மாதிரியே திமுக ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து முதன்மை இடம் பரந்தூர், மேல்மா ரெண்டுத்துக்குமே வந்து அண்ணனுடைய கோட்டை தான். அண்ணன் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஆட்சியும் செஞ்சு விட்டுற போகிறாரு, பார்த்துக்கங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. கல்வி கடன் ரத்து, நகை கடன் ரத்து, நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்ல, மக்களுக்கே இதை பற்றி எல்லாமே தெரியும். எல்லாம் பிளாப்பிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, சாலையில் திரியும் மிருகங்கள், விலங்குகள்னால மக்களுக்கு ஏற்படுற தொல்லை, பசுமாடு சாவுறது, நாய்க்கடினால் பாதிக்கப்படுறது, 5 வயது சிறுமி, தொடர்ச்சியாக 4 நாட்களாக செய்திகள் இங்கேனும் அங்கனுமா சம்பவம் நடைபெற்றுட்டு இருக்குன்னு பார்க்க முடியும். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை, கார்பரேஷனும் நடவடிக்கை எடுக்கலை, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, இந்த ஆட்சியுடைய உருட்டு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்னா அதை ரியாலிட்டியில் செய்யும்போது அதில் பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். நான் அதை விர்ச்சுவலாக செய்யும்போது என் இஷ்டத்துக்கு நான் ஒரு டேட்டா கொடுக்கலாம், என் இஷ்டத்துக்கு நான் பேசிக்கலாம், நான் என் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இல்லம் தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம். ரைட்டு. இல்லம் தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம் இங்கேயாவது நடைமுறைப்படுத்தி 3 ஆண்டுகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லம் கல்வி திட்டமாவது எங்கேயாவது அங்கங்கே ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அதுக்கு வந்து வேலைக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2வது ஒன்று சொன்னது வந்து இருக்குன்னு ஒன்று தெரியும், பட் அது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமாக ஒரே ஒரு முறை வந்து எங்கள் பகுதிகளில் வந்து வீட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ப்ளட் டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. மாத்திரையெல்லாம் வந்து கொடுப்போன்னு சொன்னாங்க. எடுத்துகிட்டு போனதோட சரி, அதுக்கு பிறகு ஆளை காணோம். இதை விட முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் பொதுவாக இருக்கிற ஒரு பிரச்சனை டாஸ்மாக். இதுவும் வந்து திமுக மட்டும் இல்லை, எந்த அரசு வந்தாலும் அரசே அங்கிருந்து தான் செயல்படுது அப்படிங்கிறப்ப வந்து இதை ஒழிக்கவே முடியாது நிச்சயமாக.
இதில் வந்து நான் மாறுபடுறேன். அதிமுக மது ஒழிப்புன்னு தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்காங்களா? 2016 திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருந்துச்சு தானே? ரைட்டு. தெரியாதனமா ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்ல வந்திருக்கும். உடனே சின்னவர் சொல்லுவார், அப்போ நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலன்னு. அதான் இப்போ போட்டிருக்கோம்ல, இப்போ போட்ட நீட்டுக்கு நீங்கள் ஒழிச்சிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஏற்கனவே கேட்டுட்டோம். அதுக்கு அவங்க பதில் சொல்லலை, அதை விட்டுருவோம். தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகம் அப்படின்னு திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க. திமுகவில் சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்களே, யாருக்காக வச்சுருக்காங்க? இளம் விதவைகள் உருவாக்கும் திட்டமா? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினது சரி, அதெல்லாம் ஓகே. சரி, சாராய நீங்கள் நடத்துறது கூட பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் தண்ணி பஞ்சம் இருக்கா இல்லையா? அது காலங்காலமாக இருக்கத்தானே செய்யுது. அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு ஏதாவது 1-2 விஷயத்தை உங்களால் சொல்ல முடியுமா? ஆனால் அதே வெயில் காலத்தை வெயில் காலத்தை இது பண்ணுறதுக்காக, தணிப்பதற்காக தமிழ்நாட்டின் குடிமகன்களுக்கு 4 வெரைட்டியில் வேரியண்ட்டில் பீர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் எங்கேயும் போய் பார்த்துட்டு வந்தீங்களா? செய்திகளில் வந்த விஷயம் தான் இருக்குது. அதனால் அதையும் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. தண்ணி கிடைக்கல, இந்த பக்கம் பீர். இதுவும் தண்ணி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லலை, அவங்க சொல்லுவாங்க. இன்னொருன்னு அப்படியே போய்கிட்டே இருக்குது. இறுதியான ஒரு விஷயம், திமுக மேலே கடந்த முறை திமுகவுடைய 2006-11 ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா மின்வெட்டு. திமுக ஆட்சிக்கு வந்தாலே மின்வெட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஓரளவுக்கு அதை கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டுலாம் வந்தாங்க. கேட்டால் அணில் உக்காந்துச்சு அப்படின்னு அண்ணன் செந்தில் பாலாஜி வேற தேவையில்லாமல் ஒரு நடிகருடைய ரசிகர்களை வேற சிந்தி வம்புழுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் போயிட்டார். இந்த தேர்தலுக்கு பிறகு மின்வெட்டு, அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருக்கும் அப்படின்னு முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த திரு தங்கமணி அவர்கள் வந்து பேசியிருந்தார். தேர்தலுக்கு பிறகு அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க, இது வந்து ஒரு அவதூறாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளும் எதிர்பார்த்தோம். ஆனால் நைட்டில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபீஸை பிடிங்கி விட்டு தூக்கத்தை கெடுத்துடுறாங்க, நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ திமுக ஆட்சினா மின்வெட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இது பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி திமுக அரசில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய இடத்துல அரசு இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ராஜேஷ்தாஸ் வழக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. ஆணவ கொலைக்கு சட்டம் கொண்டு வருவோம்னாங்க, அதையும் காணோம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், என்ன லிஸ்ட்டு பெருசாக போகுது. நான் சொன்னதை விட உங்கள் லிஸ்ட்டு தான் பெருசாக இருக்குது. சொன்னது தான் வந்து எங்கன்னு கேட்குறோம். நாங்கள் வந்து சொல்லாத விஷயத்த இது ஏன் பண்ணலாம், அது ஏன் பண்ணாங்க. நான் சொன்ன விஷயம் எதுவும் திமுக சொல்லாத விஷயமா இருந்தால் பரவாயில்ல, இல்லை சொன்ன விஷயங்கள் ஏன் செய்யலை அப்படிங்கிறதான் கோரிக்கையாக இருக்குது. அரசாங்கம் அதுக்கு செவி மடுத்தாங்க அப்படின்னா, இன்னும் 2 ஆண்டுகளில் அதை சீரமைச்சிட்டாங்க அப்படின்னா 26 தேர்தலுக்கு அவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிக்கலாம். இல்லை அதிமுக களத்திலேயே இல்லை, அதனால் 26லேயும் நம்ம தான் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றதுக்கான வாய்ப்பை கொடுத்துட வேண்டாம். பாசிசம் வந்துடும் ப்ரோ, பாஜக வந்துடும் ப்ரோ அப்படிங்கிற உருட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா உருட்டாவே போயிடும். அது திமுகவை சேர்த்து உருட்டிடும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தோழமை சுட்டுதலோட ரைட்டு சொல்லி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.